உங்களில் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வேலை எது எது என்னென்ன மாதிரி வேலை பண்ணுது அப்படின்றத. பட் ஆனால் லைவாக காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்றீங்க. இது இப்போ நம்ம வைப்பர் பிளேட் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த வைப்பர் ஆம் இருக்கு இல்லையா, இந்த வைப்பர் லிங்க்ஸ் இந்த மாதிரி வைப் ஆகுது இல்லையா, அதில் பேக்ரவுண்டில் இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்கேஜ் இன்ஜினியரிங் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா 4 பார் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அந்த ரோட்டரி மோஷன் இருக்கு இல்லையா, மோட்டார் வந்து சர்க்குலர் மோஷன் தான் இருக்கும். அதை வந்து எப்படி சொல்ல, ரெசிப்ரோகேட்டிங் மோஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் மாற்றுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த 4 பார் லிங்க் தாங்க இந்த வைப்பருக்கு பேக்ரவுண்டில் இருக்க சயின்ஸ். இப்போ 4 பார் செயின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு வாங்க பார்த்துடலாம். இந்த வைப்பர் அங்கே ஹோல்ட் பண்ணிக்கிடுங்க, வைப்பர் ஆம இனிஷியலாக பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு லாக் இருக்குங்க. என் விரல் வந்து ப்ரெஸ் பண்ணுவேன் இல்லையா, தெரியுதா உங்களுக்கு? அந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி மெதுவாக தட்டினீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி வெளியே கலந்து வந்துடுங்க. இது வந்து பிரேக் ஆயிடுச்சு, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றனால இதில் இருக்க லாக் வந்து அந்த பிளாஸ்டிக் ஃபைபர் இருக்குது இல்லையா, அது வந்து ஸ்டிஃபாகி உடஞ்சி போயிடுச்சுங்க. இந்த லாக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த லாக்கை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், புது வைப்பரில் பார்த்துடலாம். இங்கே ஒரு லாக் இருக்குதா, சின்னதாக ஒரு நாப், இதை தாங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து தட்டினீங்க அப்படின்னீங்கன்னா வந்துடும். வாங்க இந்த பழைய வைப்பர் பிளேடும் புது வைப்பர் பிளேடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நிறைய பேர் நல்லா தான் இருக்குதும்பாங்க. நிறைய இடத்துல இந்த எட்ஜில் வந்து கிழிஞ்சிருங்க இந்த ரப்பர் வந்து. இது நல்ல சாஃப்ட் ரப்பராக தான் இருக்கணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நல்ல ஹார்ட் ஆகிடுச்சிங்க. இந்த ரெண்டையுமே வந்து தொட்டு பார்த்தா உங்களுக்கு ஃபீல் ஆகும், இது ஹார்டாக இருக்குது, இது சாஃப்டாக இருக்குன்னு. இது எதனால் இப்படி ஹார்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம டேரெக்டாக இந்த மத்தியான வெயிலில் பார்க் பண்ணுவோம் இல்லையா, சன்லைட்டில், அந்த டைமில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த கிளாஸ்லேருந்து இந்த மாதிரி வைப்பரை வெளியே எடுத்து விட்ருப்பாங்க, வைப்பர் ஆன் மட்டும். அந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த கிளாஸோட ஹீட் இருக்கு இல்லையா, அதனால் இந்த ரப்பர் பிளேடு வந்து சஃபர் ஆகாதுங்க. அந்த ஹீட் ஆகுறதுனால தான் இந்த ரப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஹார்டாகி வைப் பண்ணும்போது இது ஹார்ட் ஆகுறதுனால ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. கிளாஸில் வந்து வைப் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஆல்ரெடி கிளாஸ் ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் தான், இதுவும் ஹார்டாக இருக்கிறதுனால கிளியராக வைப் ஆகாதுங்க. ஸோ அதனால் இந்த ரப்பர் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள், ஈஸியாக எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக. இந்த ரப்பர் பாருங்கள், அதே அந்த மாதிரி இருக்காது. ஸோ இதனால் கிளாஸ் வந்து கிளியராக வைப் ஆகாது, நம்மளுக்கும் விசிபிலிட்டி கம்மியாகும். சேம் டைம் இன்னொரு ரீசனும் இருக்குங்க இது சஃபர் ஆகுறதுக்கு. நீங்கள் மழை பெய்கிறப்போ டேரெக்டாக பார்க்கிங்கில் இருந்து எடுத்து வைப்பர் ஆன் பண்ணுவீங்க. இங்கே வந்து பாருங்கள் இந்த வைப்பர் இருந்த இடத்துல எவ்வளோ டஸ்ட்டு டெபாசிட் ஆகிருக்குன்னு ஒரு லைனாகவே தெரியுது பார்த்தீங்களா கிளாஸில். அந்த வைப்பர் இருந்த இடம் மட்டும் ஒரு லைனாக இருக்குது பாருங்கள், இங்கேருந்து அந்த பாருங்கள் அங்கே வரைக்குமே ஒரு லைன் தெரியுதா. நான் இப்போ அப்படியே அழிச்சிட்டு வர்றது அந்த இடத்துல இருக்க அந்த டஸ்ட் இருக்குது இல்லையா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸோட அந்த வைப்பர் மேலே கீழே ஏறி இறங்குறப்போ கிளாஸ்லேயும் ஸ்க்ராட்ச் ஆகிரும். சேம் டைம் இந்த வைப்பரோட ரப்பரும் போயிருங்க, வைப்பரில் இருக்க அந்த ரப்பர் இருக்குது இல்லையா, அதுவுமே வந்து சின்ன சின்ன அந்த டஸ்ட் பார்ட்டிகள்லாம் இதில் போய் இருக்கிறப்போ போயிடும். அது இப்போ நம்ம எப்போ அதை வந்து ரியலைஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம டே டைமில் எப்போ வந்து மழை டைமில் வெஹிக்கிள் ரன் பண்ண போகிறோமோ அந்த டைமில் தாங்க. அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, மழை பெய்யுதுன்னா இமீடியட்டாக நீங்கள் வெளியே வந்து ஒரு செகண்ட் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு பார்க்காம இதை மெதுவாக இந்த வைப்பர் ஆமாம் வெளியே எடுத்துகிட்டு இந்த வைப்பர் வந்து இருந்திருக்குது இல்லையா அந்த ஏரியாவை நல்ல ஒரு கிளாத்தை வச்சு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வைப்பர் யூஸ் பண்ணுறது தாங்க நல்லது. அப்படின்னா தான் வைப்பரும் லைஃப் வரும். இதை எப்படி மாற்றணும் அப்படின்னு இங்கே பாருங்கள், இந்த ஹோல் இருக்குது இல்லையா, அங்கே ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஹோலில் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த இருக்குது இல்லையா, இதை அப்படி மேலே கொண்டு வந்து அவ்வளோதான், டக்குன்னு ஒரு சவுண்டு கிடைச்சா லாக் ஆகிடுச்சு. இந்த லாக்கு தாங்க நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணது, தெரியுதா? இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலேருந்து ஒரு தட்டினீங்க அப்படிங்கன்னா லாக் ரிலீஸ் ஆகி வைப்பர் இறங்கிடுங்க. அதுக்கு முன்னாடி வைப்பர் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளுக்கு இந்த இருக்குது பாருங்கள், இது இந்த மாதிரி வைப்பர்லேயே பின்னாடி வந்து போட்டிருப்பாங்க மகேந்திரா அண்ட் மகேந்திரா போட்டிருக்காங்க இல்லையா. டிரைவருக்கு மேலே பாருங்கள் டிரைவர், கோ டிரைவர், அங்கே அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னீங்கன்னா மகேந்திரா. டிரைவருக்கு 24 இன்ச்சும் கோ டிரைவருக்கு 20 இன்ச். ஸோ இது ஒரு 24 இன்ச் அப்புறம் ஒரு 20 இன்ச் ரெண்டுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டோங்க. ரெண்டு வைப்பருமே டிரைவர் கோ டிரைவர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வைப்பர் பிளேட் எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும், அது வந்து ஃபெயிலியர் ஆகுறதுலேருந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹெட்லாம்ப் பல்பு ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் ஸ்பேர் வீல் ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி ஒரு பேசிக்கான அத்தியாவசியமான ஒரு ஒர்க்கெல்லாம் நம்ம பார்த்துக்கலாங்க. ஏன்னா சைக்கிளில் செயின் கலந்தால் எப்படி மாற்றுறோம், ஹேண்டில் பார் பெண்ட் ஆகிடுச்சுன்னா ட்விஸ்ட் ஆகிக்கிறது எப்படி சரி பண்ணணும்,
அந்த மாதிரிலாம் பேசிக்காக உள்ள வேலைகளை தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும் நம்ம ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் பார்த்துடலாங்க.